இந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்குள்ள நெறைய கோவங்கள் வரலாம். அட என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணலாம். ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான படம் தாங்க இது. ஒரு டாக்டர் தான் மனைவியோடையும் 2 பசங்களோடையும் ரொம்ப நிம்மதியா அவர் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் காலேஜ் படிக்கிற பொண்ண தன்னுடைய பேஷண்ட்டா அவர் அட்டெண்ட் பண்றாரு. அந்த பொண்ண ரொம்ப நல்லாவே ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறாரு. அதுல அந்த பொண்ணுக்கு அந்த டாக்டர் மேல காதல் வந்துருது. அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த டாக்டரை நம்ம அடையணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அந்த டாக்டருடைய வீட்டுக்கு எதிர்க்கவே அவங்க குடியேறி வந்து ஒவ்வொரு நாளும் அந்த டாக்டருக்கு அவங்க மனைவி கண்ணு முன்னாடியே பல விதமான டார்ச்சர்கள் கொடுக்கறாங்க. அதெல்லாம் என்ன? இப்ப இந்த விஷயம் அவங்க மனைவிக்கு தெரிய வரப்போ என்ன ஆகுது? அதுல காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பாவே சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வடலா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் OTT-லயே இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருடைய பேரு யோகிங்க. அவரு ஒரு டாக்டர். எல்லா பேஷண்ட்டையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாரு. அப்படி நம்ம யோகிக்கு ஒரு அழகான குடும்பங்க. தோ இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் யோகியுடைய மனைவி. இது அவருடைய பொண்ணு, அவரோட பையன். இவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே வேளையில யோகிக்கு ஒரு அப்பா இருப்பாருங்க. அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது. அவர் வீட்டுல வீல் சேர்ல தான் இருப்பாரு. அவரு டாக்டர் அப்படின்றதுனால தான் அப்பாவையும் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாரு. சோ இப்படி உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அங்க போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆக போதுங்க நம்ம ஹீரோக்கு திருமணமாகி. இந்த 19 வருஷமும் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு பேரை தான் வாங்கியிருப்பாரு. இப்ப கூட புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தான் மனைவியோட எப்பவுமே கொஞ்சி கொலாவிக்கிட்டு தான் அவர் வாழ்க்கைய வாழ்வாரு. வருஷத்துக்கு ஒரு 3 நாள் ட்ரிப் ஆச்சு தான் பசங்களோடையும் மனைவியோடையும் அவர் போயிடுவாரு. இதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அதே வேளையில கதை கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு வீட்டுல திடீர்னு கேஸ் வெடிக்குதுங்க. அப்படி அந்த வீட்டுல இருக்கிற ஒரு 4 பேரு அந்த சம்பவ இடத்துலயே கருகி போறாங்க. இப்ப இந்த கேஸ ஒரு இன்ஸ்பெக்டர் ஹேண்டில் பண்றாருங்க. தீபாவளி அன்னைக்கு தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ இது பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வெடிப்பாங்க. அப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா சத்தத்துல அதை பட்டாசுன்னு நினைச்சுப்பாங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இப்ப அந்த இடத்தையும் வந்து ஆய்வு பண்றாரு. அப்படி அது யாருடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவரோட காரை ஒரு ஹில்ஸ்ல ஓட்டிட்டு வராருங்க. அப்படி ஓட்டிட்டு வர வழியில அங்க ஒரு கார் விபத்தை சந்திச்சிருக்கிறத அவர் பாக்குறாரு. பார்த்ததும் பயங்கரமா பதறி போறாரு. அதுல ஒரு வயசு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் காரை ஓட்டி இருக்காங்க போல. அவங்களும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்க, இப்ப அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவரோட காருக்கு வேகமா தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. இப்ப அந்த காரை எடுத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கும் வராருங்க. அந்த பொண்ணுமே கால்ல அடிபட்டு இருக்கு போல. அவங்களும் வலியில பயங்கரமா துடிக்கிறாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஐசியூக்கும் கூட்டிட்டு வந்து அவங்க காலை எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கும் போதோ அங்க எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ கட் பண்ணா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு காணோம் அப்படின்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் காமிச்ச பாத்தீங்களா, அதான் அந்த கேஸ் வெடிச்ச விபத்தை கூட ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவரு தான் இந்த கேஸையும் அட்டென்ட் பண்றாருங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும் போதோ, எங்க காலேஜ்ல ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி முடிஞ்சதும் என் ஃப்ரெண்டு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டா. ஆனா போனவ இப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, வீட்டுக்கும் வந்து சேரல, அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்ல, ஹாஸ்டல்ல தான் தங்குறா, ஹாஸ்டலுக்கு கூட வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அமுதா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அவங்களோட ஹாஸ்டல் எது, அவங்களோட விவரத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல போலீஸுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருதுங்க. அதாவது அமுதா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு விபத்துல சந்திச்சு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டரான நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்ல, உடனே இப்ப அமுதாவுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் உன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அங்க போலீஸ்காரங்க சொல்றாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம அமுதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கண்முழிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து உட்காராரு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லமா, உன் கால்ல ஒரு சின்ன பிராக்சர் இருக்கு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் கூட இந்த அமுதாவுடைய ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க கிட்டயும் எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டயும் இந்த அமுதா என்னுடைய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி தான், நீங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்காதீங்க, வாபஸ் வாங்கிக்கிறோம், பொண்ணு படிக்கிற பொண்ணு, அதனால அவளை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போலீஸ்காரங்களையும் போக வைக்க, அப்படி ஹீரோ மேல இந்த அமுதாக்கு ஒரு நல்ல மதிப்பு வருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னுடைய வீட்டுல இருக்காரு. அவரு அப்படியே தன்னுடைய அப்பாவை ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு தான் காரை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரதா கேக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. நேத்து தான் அவரு இந்த விபத்தை வேற பார்த்திருப்பாரா, தயவு செஞ்சு கார் சாவியை தொட்ட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டருமே முன்னாடி அந்த கேஸ் வெடிச்ச விபத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக நிறைய இடங்கள் போறாரு. அப்படி
ஒரு மிகப்பெரிய கம்பெனிலயும் வந்து பாக்குறாரு. அப்பதான் அங்க அலெக்ஸ் அப்படின்ற ஒரு நபருடைய தகவல் அவருக்கு கிடைக்குதுங்க. முன்னாடி கேஸ் வெடிச்ச விபத்துல 4 பேர் கருகி செத்துருப்பாங்கன்ற மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தான் இந்த அலெக்ஸ். அவரு இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்த்திருப்பாரு போல. அவர் எப்படிப்பட்டவரு, அவரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி அந்த ஆபீஸ்ல கேட்கும் போதோ அந்த அலெக்ஸுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலி அலெக்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் குழந்தைய பெற்றிருப்பாருங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி தவறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு மட்டும்தான் உலகம்னு சொல்லி அந்த அலெக்ஸ் வாழ்ந்திருப்பாரு. அவங்க பொண்ணுமே இந்த அலெக்ஸோட ரொம்ப பாசமா வளர்ந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அலெக்ஸுக்கு இந்த கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையில அவர் ரொம்ப மும்முரமா இறங்குறதுனால வீட்டுல இருக்கிற பொண்ணை பாத்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்காக அந்த அலெக்ஸ் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விபத்தை அவர் சந்திச்சதாகவும் அங்க சொல்றாங்க. அந்த அலெக்ஸுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா அந்த அலெக்ஸை பத்தி எல்லா உண்மையையும் புட்டு புட்டு வச்சிருவாருன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த கம்பெனில இருந்தவர்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் நம்ம அமுதாவை காமிக்கிறாங்க. அமுதா அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ பெட்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க அடிப்பட்ட கால்லயே அடிபடுதுங்க. இப்போ மறுபடியும் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கும் போதோ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதா இருந்தது, இப்படி அநியாயமா அடிபட்டுருச்சு, இன்னும் 2 வாரம் வரைக்கும் இங்க இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ வந்து அமுதா கிட்ட சொல்றாரு. அமுதாவும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க அமுதாவோட தலையில தான் தடவி கொடுத்துட்டு, ஒன்னும் இல்ல, கூடிய விரைவில் ரெக்கவர் ஆயிடும், நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா பேசுறாருங்க. இதெல்லாம் கேட்கும் போது அமுதாக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. ஏன்னா அவங்க கிட்ட எவ்வளவு அக்கறையா பாசமா யாருமே நடந்தது இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய வீட்லயும் அவர் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காருங்க. நான் தான் முன்னவே சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஹீரோக்கு என்னதான் வயசா இருந்தாலும் அவர் இன்னும் இளமையா இருக்கிற மாதிரியும் ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி கொஞ்சம் கலாவி தன் மனைவியோட இருந்திருப்பாரோ அப்படிதான் இப்பயும் இருப்பாரு. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வெக்கமா இருக்குங்க. இவங்க குடும்பத்தோட எப்பவுமே ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்படி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ வேணும்னே அவங்க பையன் மிளகா வச்சு அவங்க அம்மாவுக்கு ஊட்டிடுறாங்க. அவங்களுக்கும் பயங்கர காரம் வந்து அங்க இரும்ப இப்ப குடும்பத்தோட எல்லாரும் இதை பார்த்து சிரிக்க, இப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப என்ஜாய்மெண்டா அங்க காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ அங்க ஒரு கியூப்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த அமுதா கிட்ட அவர் கொடுக்குறாரு. உனக்கு இந்த கியூப்ஸை சால்வ் பண்ணனா ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி கேட்க அவங்களும் நிமிஷத்துல சால்வ் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமுதா ரெக்கவர் ஆகி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிறாரு. ஹீரோக்கு வயசானதுனால தான் பொண்ணோட பழகுற மாதிரி நினைச்சுதான் அந்த அமுதாவோட அவர் பழகுவாருங்க. இங்க இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருமே முன்னாடி அந்த அலெக்ஸோடைய ஃப்ரெண்டோடைய தகவல் தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அப்படி அவருக்கும் கால் பண்ணி பேச அந்த ஃப்ரெண்டுமே அலெக்ஸோடைய முதல் மனைவிக்கு நெஞ்சு வலி வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ பொண்ணை தனியா தான் வளர்த்தான். அதுக்கப்புறம் தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஆனா ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு லேடியை தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சில தகவல் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வீட்டுல தான் பசங்களை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரையும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு இப்ப நேரா பாத்ரூம்ல இருக்கிற தான் மனைவியோட கதவை வந்து தட்டுறாரு. அப்படியே பாத்ரூம்குள்ள போற மாதிரியும் அங்க காமிக்க தான் மனைவிக்கு தோசை சுட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா சமையலும் பண்ணி வைக்கிறதுலாம் நம்ம ஹீரோ தாங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க அமுதா இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறாங்க. அப்படி அமுதாவை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோ அவங்க ரூமுக்கு வர அப்படி அமுதாக்கு நல்லா ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு செல்ல முத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆமா அமுதா, நீங்க எங்க தங்குறீங்கன்ற மாதிரி கேட்க நான் ஹாஸ்டல்ல தான் தங்குறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எதுக்கு ஹாஸ்டல்ல தங்குறீங்க? எங்க அபார்ட்மெண்ட்லயே ஒரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, அது ஒரு சின்ன வீடு தான், கொஞ்சமா ரெண்ட் கொடுத்தா போதும், நீங்க அங்க தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அமுதாவும் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ அவங்க நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த அமுதான்ற பேஷண்ட் நேத்து காலையிலேயே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இது பெரிய ஷாக்கிங்கா இருக்குங்க. என்னடா இது, வீடெல்லாம் பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம போயிட்டாலே, போன் நம்பர் கூட இல்லையேன்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில தன்னோட அபார்ட்மெண்ட்ஸ்ல அவர் ஜாக்கிங் போகும்போதோ அந்த இடத்துல அவர் அமுதாவை பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன அமுதா இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, உங்களை தேடிதான் சார் வந்தேன், உங்களை பார்க்காம இருக்க முடியல, லைட்டா மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க நீங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீட்டையும் அப்படியே பார்த்துடலாமான்ற மாதிரி கேட்க ஹீரோக்கும் அங்க ஒரு சின்ன சந்தோஷங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அமுதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ஹீரோ எப்போ அவங்க மேல அக்கறை செலுத்துறாரோ அதுல இருந்தே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கும் போதோ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு உடனே போகணுமான்னு சொல்லி வேணுமுனே அவங்க கீழே விழுந்து அவங்க காலை இன்னும் காயப்படுத்தி
எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி ஹீரோவோட பழகணும்னு சொல்லி தான் ரொம்ப நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருந்த மாதிரியும் அங்க காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்துல நம்ம ஹீரோ அமுதா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப குஷியாகிறாரு. வீட்ல சென்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராவா அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோவோட மனைவியும் கவனிக்கிறாங்க. என்ன இது என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமா சென்ட் எல்லாம் அடிக்கிறீங்க, எதனா பொண்ணோட தொடர்பு வந்துருச்சான்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இருக்க முடியுமா, உன்னை மயக்கத்துக்கு தான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மனைவியோடையும் ஒரு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில அமுதா வந்து நிக்கிறாங்க. ஹே என்ன அமுதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, சார் போற வழியில தான் என் காலேஜ் இருக்கு, அங்க என்ன டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஹீரோவோட கார்லயே அவங்க ஏறி இவங்க ரெண்டு பேரும் டெய்லி ஒன்னா போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவர் ரூமுக்கே இந்த அமுதா வராங்க. ஏய் என்ன சர்ப்ரைஸா இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போதோ, இல்ல சார் உங்களை பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் வந்தேன், ஏன் ஃப்ரெண்ட்லியா வரக்கூடாதான்னு சொல்லி ஹீரோவுடைய கோட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த செட்டஸ்கோப் எல்லாம் வச்சு ஹீரோ கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுடைய ரூம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறத அமுதா கவனிக்கிறாங்க. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இங்க உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு பேஷண்ட் ரூம்ல பேஷண்ட் என்ன பண்றாங்கன்ற மாதிரி நான் கவனிச்சிடுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்படி அங்க ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்ல தான் நம்ம அமுதா இருந்த ரூமுங்க. அந்த வீடியோவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அப்பதான் அமுதாக்கும் தெரியுது, அப்ப இவனுக்கும் நம்ம மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு, அதனால தான் இந்த ரூம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி கவனிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள நினைச்சுக்க. இப்ப கட் பண்ணா ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அமுதா வந்திருப்பாங்கல்ல, அப்படி ஹீரோவோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் அவங்க இருப்பாங்க. அப்ப கூட அந்த வீட்டு எதிர்க்க இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்ற மாதிரி அமுதா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஜூம் லென்ஸ் உள்ள ஒரு கேமராவை வச்சுக்கிறாங்க. அந்த கேமரா மூலயமா தான் ஹீரோ என்ன பண்றாரு, அவர் மனைவியோட எப்படி கொஞ்சம் கொலாவறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க டெய்லி வாட்ச் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ அவங்க மனைவியோட கொஞ்சம் கொலாவறது, அவங்களோட இருக்கிறது அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. அவன் என்னுடையவன், அவன் எப்படி இன்னொரு பொண்ணோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸும் ஒரு கோவமோ அமுதாக்குள்ள வருதுங்க. அப்படி நாளுக்கு நாள் இத பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள நமக்கானவன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு முடிவையும் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னுடைய வீட்டுக்கு வரப்போ வீட்டுல அமுதா இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏ அமுதா இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அங்க ஹீரோவுடைய மனைவி வந்து நம்ம எதிர் வீட்டுல இருக்கிற பொண்ணு தான், கடைக்கு போகும்போது ஃப்ரெண்ட் ஆயிட்டா, என் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, அதான் விஷயமான்ற மாதிரி ஹீரோக்கு அப்பதான் நிம்மதி பெருமூச்சு வருது. இப்போ அவர் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருதுங்க. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ யாரோ நம்ம ஹீரோக்காக பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதை பார்க்கும் போது ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தான் மனைவி கிட்ட கொடுத்தோம், இதை நம்ம பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இதை சொல்லாம நம்ம ஹீரோக்கு பிரசன்ட் பண்ணது அமுதா தான், ஆனா அது வெளியே தெரியாது. இன்னொரு பக்கம் அமுதா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவோட பையன் கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கொஞ்சம் க்ளோஸா பழகணும்னு சொல்லி ஹீரோ பையனுக்கு ஒரு டேப் வாங்கி கொடுக்குறாங்க. இது அவங்க அம்மாக்கு தெரியாம வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவனோட போன்ல பேசுறதெல்லாம் இந்த அமுதா கேக்குறாங்க. என்னமா லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பொண்ணு சமாளிக்க, ஏச்சி என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் கூட ஒரு பையனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்ம ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாவே பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பையனோட பழகிறது பேசுறது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம ஹீரோவோட பொண்ணு அமுதா கிட்டையும் ஷேர் பண்றாங்க. இதையெல்லாம் வில்லத்தனமா நம்ம அமுதாவும் கேட்டுக்கிறாங்க. அமுதா எப்போ அவங்க வீட்டில் இருந்து நம்ம ஹீரோவை பார்த்தாலோ அங்கேருந்து கை காமிச்சு நம்ம ஹீரோவோட அவங்க ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி டைம் போயிட்டே இருக்க ஒரு நாள் நம்ம அமுதா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வரப்போ அங்கே நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அங்கே பார்க்குறாங்க. அவரால் பேச முடியாது, நடக்க முடியாது, ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வேலைக்காரி தான் அங்கே பார்த்துப்பாங்க. அப்படி அந்த வேலைக்காரி கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி அமுதா தான் இவருக்கு ஊட்டி விடுறதா சொல்லி அந்த இடத்துல வந்து, உங்கள் பையன் யோகி என்னுடையவன், கூடிய விரைவிலேயே உங்கள் மருமகளை உங்க பையன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உங்க பையனை நான் மொத்தமா எடுத்துப்பேன், அது என்னுடைய சேலஞ்சு, இதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட முதல்ல சொல்றேன், ஏன்னா உங்களால வெளியே கூட சொல்ல முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க அமுதா சிரிக்க, அப்போதான் அமுதா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து போறா அப்படின்ற அந்த சுயரூபம் அந்த வயசானவருக்கு தெரியுதுங்க. ஆனா அவரால் பேச முடியாது, செய்கையால கூட சொல்ல முடியாதுன்றதுனால இந்த வேதனையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் நம்ம அமுதா அந்த வீட்டுக்கு வரது, நம்ம ஹீரோவோடையும் அவங்க மனைவியோடையும் சேர்ந்து பழகி இந்த தோசையெல்லாம் சுடுறத பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இப்ப கூட அந்த தாத்தாக்கு தான் தோசை ஊட்டி விடுறதா அப்படின்னு சொல்லி அந்த தோசையெல்லாம் எடுத்துட்டு வந்து அமுதா ஊட்டி விடுறாங்களா, அதெல்லாம் அவரு ஒரு பயத்தோட தான் வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமுதா அந்த வீட்டுல இருக்கிற நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க பொக்கே அனுப்பியிருக்காங்க. அந்த பொக்கேலையும் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, ஹீரோவோட மனைவியும் பாக்குறாங்க. அது என்ன யூ ஆர் மை வேர்ல்டு, யார் இதை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு கேக்குறாங்க. எனக்கு யாருன்னே தெரியலமா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அமுதா தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட மனைவி எப்பவுமே ஹீரோவை பார்த்து, நீ தான் என்
உலகம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க போல. அதை வச்சு அமுதா கொஞ்சம் டென்ஷன் ஆகி இந்த இடத்துல இதெல்லாம் பண்றாங்க. ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அமுதா கிட்ட ஒரு பிரைவேட் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பர்ல இருந்தும் நம்ம ஹீரோக்கு நீ தான் என் உலகம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. அதையும் ஹீரோவுடைய மனைவி பாக்குறாங்க. இந்த நம்பர் யாருடையது அப்படின்ற மாதிரியும் அங்க கோவப்பட ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அமுதாவும் அந்த வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு அங்க நம்ம ஹீரோவும் அவர் மனைவியும் பேசுறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமுதாவுடைய குறிக்கோளே எப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டையை வர வச்சுட்டு அந்த கேப்புக்குள்ள நம்ம பூந்துடணும் தான் நினைப்பாங்க. அமுதா ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய தவறான கனவுகள்லாம் வருதுங்க. டக்குன்னு அந்த கனவுல இருந்து முழிச்சிட்டு நம்ம ஹீரோட மொபைலுக்கு மறுபடியும் அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து நீதான் என் உலகம் அப்படின்ற மாதிரி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதோ ஹீரோவுடைய போனை எடுத்தும் நம்ம ஹீரோவோட மனைவி பார்க்க என்னங்க சும்மா யாருங்க இந்த பிரைவேட் நம்பரு, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கோவப்பட இன்னொரு பக்கம் அந்த நைட்டு 12 மணிக்கு கூட வீட்டுக்கு யாரோ பொக்கே அனுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதுலயும் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வந்திருக்கு. ஐயோ தாங்க முடியலையே, என் கணவருக்கு யார் இந்த மாதிரி பொக்கே அனுப்புறது, நம்ம கணவரை யாருன்னா அடைய பாக்குறாங்களான்ற மாதிரி அங்க அந்த ஹீரோயின் பயங்கரமா டென்ஷனே ஆயிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம அமுதாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் ஆரம்பத்துல கூட அமுதா காணோன்னு அதை வாபஸ் வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அமுதா எந்த ஏரியால இருந்தாங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ எம்பி நகர் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு திடீர்னு ஒரு பிளாஷ் ஆகுது. அவர் ஆல்ரெடி இந்த சிலிண்டர் வெடிச்ச விபத்துல ஒரு குடும்பத்தை பத்தி அவர் தேடிக்கிட்டு இருப்பார்ல, அப்படி அந்த குடும்பமும் எம்பி நகர்ல தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. அமுதா எந்த அட்ரஸ்ல இருந்தாங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த குடும்பம் இருந்த அதே அட்ரஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும் இவர் பதறி போறாரு. உடனடியா அங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவருக்கும் கால் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் இந்த அமுதாவை பத்தி விசாரிக்கும் போதோ அந்த அமுதா வேற யாரும் இல்ல, அந்த வீட்ல அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அப்படி அந்த கேஸ் விபத்துக்கும் அமுதாக்கும் என்ன காரணம், அந்த விபத்தை பண்ணதே அமுதா தானா, இப்போ அவங்க நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஹீரோவா அப்படின்ற எல்லாத்தையுமே படிப்படியா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அமுதா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு ரொம்ப யூஸ்வலா வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வீட்டுல இருக்கிற ஹீரோ மனைவி அவங்க பசங்க எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க போல. வயசான தாத்தாவை வீட்டுல விட்டுட்டு தான் போறாங்க. அந்த தாத்தாவை வேலைக்காரி பார்த்துப்பாங்க போல. அமுதா அங்க வந்ததுனால நீயும் அப்பப்போ வந்து தாத்தாவை பார்த்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப அமுதா எப்படின்னா இந்த ட்ரிப்பை கெடுத்து விடணும், மறுபடியும் நம்ம ஹீரோவை வீட்டுக்கே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வீட்டுல அந்த வேலைக்காரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை உடனே வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல இப்ப வேலைக்காரியும் அந்த வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த வீட்ல அமுதாவும் அந்த தாத்தாவும் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப அமுதாவும் அந்த தாத்தாக்கு காஃபி போட்டுட்டு அந்த தாத்தா கண்ணு முன்னாடியே அதுல எதையோ கலக்குறாங்க. இப்ப அந்த தாத்தா கிட்டயும் வந்து உங்க பையன் எனக்கானவன் மட்டும்தான் அப்படின்றது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், அதை நீங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கல, அதனால அதை நான் கொஞ்சம் சீரியஸா ஆக்க போறேன். இப்ப அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இங்க வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க இங்க வந்துருவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, அதனால இதுல நான் விஷத்தை கலந்துருக்கேன், இதை குடிங்கன்ற மாதிரி அந்த காஃபியையும் அவங்க கொடுக்க அந்த தாத்தா ரொம்ப பயந்து போறாரு. அத வேற வழி இல்லாம அவர் குடிக்க செய்ய ஒரு கடத்துல அமுதா அங்க சிரிக்கிறாங்க. பயப்படாதீங்க, இதுல நான் ஒன்னும் விஷத்தை கலக்கல, உங்களுக்கு சின்னதா ஒரு மயக்கம் மட்டும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த தாத்தாக்கு மயக்கம் வந்த உடனே அந்த இடத்துல உடனடியா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி அமுதா சொல்றாங்க. ஹீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியலைங்க. இப்ப அவரும் வண்டியை திருப்பிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமா வீட்டுக்கு இப்ப கேன்சல் பண்ணிட்டும் போறாரு. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் அந்த அலெக்ஸுடைய ஃப்ரெண்டை நேர்ல பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அலெக்ஸுடைய வாழ்க்கை ஒரு பொண்ணால தான் அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, ஏன் அலெக்ஸ் இறந்ததுக்கே அந்த பொண்ணுதான் காரணம்ன்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமுதாவுடைய போட்டோவையும் எடுத்து இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணா பாருங்க அப்படின்ற மாதிரி காமிக்க அவரும் ஆமா சார் இந்த பொண்ணுதான் சார், இவளை சீக்கிரமா புடிங்க சார், வெளியே இருந்தா ஆபத்துன்ற மாதிரி சொல்ல அங்க இன்ஸ்பெக்டரும் பயந்து போறாரு. அப்படி உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோ அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு திரும்புறாருங்க. அந்த இடத்துல உசுருக்கு போராடிட்டு இருக்க தான் அப்பாவையும் அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி காப்பாத்துறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க இன்னொரு டாக்டரையும் அவர் வர சொல்றாரு. அந்த வேலையில அதே வீட்டுல இருக்கிற நம்ம அமுதாவும் அப்படியே அந்த வயசான தாத்தா கிட்ட வந்து யோ கிழவா என்ன ரொம்ப பயந்துட்டியா, இப்படி நான் நினைச்ச மாதிரியே உன் பையனை இப்ப வீட்டுக்கு வர வச்சனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரி உன் பையனோட மனைவிய இந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டுட்டு அவனோட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அந்த தாத்தாக்கு ஒரு மாதிரி பயமா இருங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு அப்படியே மொட்டை மாடியில இருக்கும் போதோ தான் பொண்ணு கீழே ஒரு பையனோட பேசி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறாரு. அப்பதான் தான் பொண்ணு காதலிக்கிற
இருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவர் பயங்கர கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மனைவி அவங்க ரூமுக்கு வரப்போ அந்த இடத்துல இந்த போட்டோ இந்த பொக்கே எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்துலயும் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறத பாக்குறாங்க. இதே தான் மெசேஜாவும் வந்தது. இவருக்கு பிரசன்ட் பண்ண பெயிண்டிங்ல கூட யூ ஆர் மை வேர்ல்டு எல்லாம் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு இந்த ஹீரோக்கு தெரிஞ்சுதான் பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அந்த இடத்துலயே கணவரை பிடிச்சு அவங்க பயங்கரமா கத்துறாங்க. எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? யார் அவ கொடுத்த பிரசன்ட் தான் பெட்ரூம்லயே வந்து மாட்டிருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கத்துறாங்க. அப்படி நம்ம ஹீரோக்கோ அவங்க மனைவிக்கோ நம்ம அமுதா நினைச்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை உருவாகுதுங்க. இதுல ஹீரோ ஒரு மாதிரி உடஞ்சு போய் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அமுதா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, உங்களோட என்ன சிச்சுவேஷன்னாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோக்கு அவர் நினைப்பு முழுக்கவே அவர் மனைவி மேலதாங்க இருக்கு. அது எதுவுமே அமுதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பதான் அதை கவனிக்கிற அமுதா இவங்க மொத்தமா இவங்களை பிரிஞ்சாதான் இவர் நம்ம வழிக்கு வருவாருன்ற மாதிரி நினைச்சு அங்க ஒரு பிளானை பண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு கூடிய விரைவில் 20வது ஆனிவர்சரி வருதுங்க. அந்த ஆனிவர்சரியை நீங்க உங்க மனைவியோட சேர்ந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுங்க. இந்த ஐடியாவை கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களோட கோவம்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஹீரோவும் அந்த பிளானை கேட்டுட்டு தான் மனைவி கிட்டேயும் வந்து அந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோவோட மனைவியும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி தான் கணவரையும் அங்கே கட்டி அணைச்சிக்க. இப்போ அந்த ஆனிவர்சரியோ அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துலயே ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொண்டாட முடிவு பண்றாங்க. சரி, ஹீரோவா அமுதா அடையணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே எப்படி இப்படி ஒரு பிளானை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆனிவர்சரியில வச்சு ஹீரோவோட மனைவிய ஹீரோ கிட்ட இருந்து மொத்தமா பிரிக்கிறது தான் அவங்க பிளானுங்க. அது என்ன பிளான் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ ஹீரோ அவங்க மனைவி எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருக்கும் போதோ ஹீரோவுடைய அப்பா மட்டும் வீட்டில் தனியா இருக்காருங்க. அப்படி அவரை பார்க்கறதுக்கும் இந்த அமுதா அங்க வராங்க. என்ன கிழவா, இன்னைக்கு உன் மருமகளுக்கும் உன் பையனுக்கும் ஆனிவர்சரி போல இருக்கு. இதை நான் கொண்டாட்டமா மாத்ததுக்கு பதிலா ஒரு வருத்தமான ஒரு நாளா மாத்தனா எப்படி இருக்கும்? என்ன முழிக்கிற? உன் கதையை இப்பவே முடிச்சிடலான்னு இருக்கேன். உன் கதையை மட்டும் முடிச்சிட்டனா அந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடும். மறுபடியும் உன் பையனுக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை பெருசாகும். அதுக்கப்புறம் உன் பையனை அவ ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் பிரிச்சு மொத்தமா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேர்டனை வச்சு அந்த கிழவருடைய கழுத்துல போட்டு நம்ம அமுதா நெரிக்கலான்னு வர. இது எல்லாத்தையும் அதே வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவுடைய பையன் பாத்துறாங்க. அப்பதான் அவனுக்கு இந்த அமுதாவுடைய சுயரூபம் என்ன அப்படின்ற மாதிரி தெரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து அவன் தப்பிச்சு ஓட, இதையும் அமுதா பார்த்துட்டு டேய் டேய் ஓடாதான்னு சொல்லி அந்த பையனையே சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல அவன் அந்த இடத்துல விட்டு வேகமா ஓடிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து நிக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் யாருன்னா அந்த இன்ஸ்பெக்டருங்க. அமுதாவோட கேஸை விசாரிச்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து அமுதாவை பாக்குறாரு. இப்போ அமுதாவுடைய சில உண்மைகளெல்லாம் சொல்லி நேரா அமுதாவுடைய வீட்டுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் வராரு. என்ன அமுதா, ஸ்டேஷனுக்கு போலாமா? ஒரு குடும்பத்தையே போட்டு தள்ளிட்டு, அதுவும் ஒரு கேஸ் விபத்துல போட்டு தள்ளிட்டு இங்க இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு சொன்னதோ அமுதா அங்க பதறி போறாங்க. ஆஹா, இவனுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பைனாகுலர் இருக்குங்க. அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் அங்க மயங்கி விட, இப்போ அதையும் அமுதா கிளியர் பண்ணிட்டு அவங்க பால்கனிக்கு வராங்க. இங்க அந்த சின்ன பையன் ஓடி போயிருப்பான் பாத்தீங்களா, ஹீரோட பையன், நேரா தான் அக்கா கிட்டேயே வந்து இந்த அமுதா தாத்தாவை போட்டு தள்ள பாக்குறாங்க. அவங்களோட உண்மை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க பொண்ணுமே பயங்கரமா டென்ஷன் ஆகி இந்த உண்மையா அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு போக, அதுக்குள்ள அவங்க மொபைலுக்கு அமுதா கால் பண்றாங்க. என்ன உண்மைலாம் தெரிஞ்சிருச்சா? சரி ஓகே, உன் மொபைலுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பையனோட பழகுவாங்க பாத்தீங்களா, லவ் பண்ணுவாங்களே, அந்த பையனோட அவங்க நெருக்கமா எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் இருக்கு. ஆல்ரெடி உன் லவ் மேட்ரு வீட்டில் லைட்டாக தெரிஞ்சதுக்கே உங்கள் அப்பா டென்ஷன் ஆனாரு. மேற்கொண்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சா உங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சுப்பாரு. நீ மட்டும் என்னை பற்றியான உண்மையை உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வையே, இந்த ஃபோட்டோவை எல்லாத்துலேயும் லீக் பண்ணிடுவேன், சோஷியல் மீடியாலலாம் உன் மானமே போயிடும். என்ன ஓகேவான்னு கேட்க ஹீரோவோட பொண்ணும் பயப்படுறாங்க. அக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம அமுதா சும்மா பந்தாவா ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அமுதா தான் எல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுமே அங்கே ஹீரோவோட பசங்களாலையும் ஹீரோ அப்பாவாலையும் எதையும் வெளியே சொல்ல முடியலைங்க. நேரா அமுதா ஹீரோவுடையும் வந்து வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால தன்னோட மொபைல் போனை அமுதா கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்ல, அமுதா அதுல ஒரு பிளான போட்டு ஏதோ ஒரு மெசேஜா அவங்க மொபைலுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அமுதா அங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மொபைலுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து உன் கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்களுக்கோ பயங்கரமான ஒரு பயம் வருதுங்க. யாருடி நீ, எவ்வளவு தைரியம் தான் எனக்கே இந்த மெசேஜ் அனுப்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்க, தைரியம் எல்லாம் தேவையில்லை, காதல் இருந்தாலே போதும், உன் கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு மறுபடியும் அனுப்ப ஹீரோ மனைவிக்கு கோவம் அதிகரிக்குது. நீ இப்ப எங்க இருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இந்த ஹீரோ மனைவி கேட்கும் போதோ, நான் இந்த ஃபங்க்ஷன்ல தான் இருக்கேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடின்ற மாதிரியும்
அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்களும் அந்த மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்பயும் உண்மையா அந்த மெசேஜ் அனுப்புற அமுதா யாருன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அமுதா கிட்டேயே இந்த உண்மையை வந்து சொல்றாங்க. எனக்கு யாரோ ஒரு பொண்ணு பிரைவேட் நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறா. அவ இந்த ஃபங்க்ஷன்ல தான் இருக்கா. அவளை கண்டுபிடிச்சாகணுன்ற மாதிரிலாம் சொல்ல அமுதாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் அங்கே நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு போலீஸ்கார் அங்கே வராருங்க. அவர்கிட்ட அந்த பிரைவேட் நம்பரை கொடுத்து இந்த நம்பர் யாருடையதுன்ற மாதிரியும் ட்ரேஸ் பண்ண சொல்ல அப்போதான் இந்த ஹீரோ மனைவி தான் கணவருடைய மொபைல் ஃபோனையே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பிரைவேட் நம்பருக்கு அவங்க கணவரே மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க. அதாவது நீ என் உலகன்ற மாதிரி அந்த பிரைவேட் நம்பர்லேருந்து வந்த மெசேஜுக்கு அவர் ரிப்ளை ஆமாம் நீ தான் என் உலகன்ற மாதிரி அனுப்பியிருக்காரு போல. ஆக்சுவலி அந்த வேலையை பார்த்தது அமுதா தான். முன்னாடி ஃபோனை வாங்கியிருப்பாங்களே அப்போ பார்த்துருப்பாங்க. ஆனால் அது தெரியாத ஹீரோவோட மனைவியும் கோவப்படுறாங்க. ஏயா அப்போ அந்த கள்ள காதலி எனக்கு தெரியாம நீ வச்சிருக்க. நான் கேட்கும் போது யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நீ மெசேஜ் வேற அனுப்பியிருக்க. யார் யாவ இந்த ஃபங்க்ஷன்ல வேற அவ கலந்துருக்காளாமே. யார் அவ? உன் நர்ஸா இல்ல உன் கூட வேலை பார்க்குற பொண்ணான்ற மாதிரி அங்க இருக்கிற வயசு பொண்ணு எல்லாரையும் கேட்டு அங்க பயங்கரமான பிரச்சனை அங்க ஹீரோவோட மனைவி பண்றாங்க. ஏன் என் மானத்தை வாங்குற? என் போன்ல இருந்து எப்படி இந்த மெசேஜ் போச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் மனைவியையே எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ அறைய. இப்போ ஹீரோக்கும் அவங்க மனைவிக்கும் பயங்கரமான பிரச்சனை வெடிக்குதுங்க. அப்படி அமுதா நினைச்ச மாதிரியே அவங்களோட பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. இதை எல்லாத்தையும் ஓரத்தில் இருந்து ஹீரோவோட பசங்களும் பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணது அமுதா தான். தேவையில்லாம சண்டை போடாதீங்கன்ற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்ல முடியல. இப்போ அமுதாவும் அந்த இடத்துல ஹீரோ மனைவி கிட்ட நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவரோட வீட்டுல தான் பசங்களோட இருக்காரு. இப்போ அமுதா இன்னும் ஏத்தி விடுற மாதிரி நானே அவரை அப்பப்போ கவனிச்சிருக்கேன். அவர் அப்பப்போ ரகசியமா போயிட்டு ஒரு பொண்ணோட போன்ல பேசியிருக்காரு. ஆம்பளைனாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் அவங்க கணவர் மேல இருக்கிற வெறுப்பை இவங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அவர் வீட்டில் தான் என் பசங்களாம் இருக்காங்க. என் பசங்களெல்லாம் இங்கே கூட்டிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்க சரிக்கா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்தும் அவங்க ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வீட்டில் இல்லைங்க. அவரு கீழே உட்காந்து புகை பிடிச்சிட்டு இருக்காரு போல. இப்ப நேரா ஹீரோடைய வீட்டுக்கு போனா அங்க ஹீரோடைய பசங்களும் அந்த தாத்தாவும் இருக்காங்க. என்ன பசங்களா இப்படியே கப்பு சிப்புன்னு இருக்கணும் என்ன ஓகேவான்ற மாதிரி கேட்க இப்போ அந்த வீட்டில் அந்த நர்ஸு வேற இருக்காங்க போல. ஹீரோவோட வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்டேயும் ஹீரோ அவங்க காஃபி கேட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே அனுப்பிட்டு மறுபடியும் அவங்க வில்லத்தனத்தை ஹீரோ பசங்க கிட்டேயும் அந்த தாத்தா கிட்டேயும் அமுதா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் ஹீரோவோட மனைவி இருப்பாங்களா அமுதா வீட்டில். அப்படி அமுதாவோட வீட்டில் அந்த இன்ஸ்பெக்டரை அடித்து அவங்க ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ சுயநினைவு வந்து அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிற மாதிரி அங்கே காட்டுறாங்க. ஆனால் அதையும் ஹீரோவோட மனைவி கவனிக்காம விட்டுறாங்க. இங்கே ஹீரோவோட மனைவிக்கு அந்த இன்னொரு போலீஸ்கார்கிட்ட இருந்து கால் வருதுங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்களே. அப்படி அவர் ட்ரேஸ் பண்ணி அந்த பிரைவேட் நம்பரு நீங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் இந்த ஹீரோவோட மனைவி கவனிக்கிறாங்க. அதுல தான் கணவருடைய போட்டோலாம் இருக்குங்க. ஆனா அப்போ கூட அமுதா மேல அவங்களுக்கு சந்தேகம் வரல. மறுபடியும் அமுதாவுக்கே கால் பண்ணி எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. அந்த பிரைவேட் நம்பர் இந்த வீட்டுடைய லொகேஷன் தான் காமிக்குதுன்னு சொல்றாங்க. அமுதா சீக்கிரமா இங்க வா. என் கணவரோட தொடர்புல இருக்கிற பொண்ணு இங்க தான் இருக்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலான்னு அவங்க கிட்டயே சொல்ல அமுதா டென்ஷன் ஆகுறாங்க. இதை தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லி வேக வேகமா அந்த வீட்டுக்கும் ஓடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல அமுதாக்கு இன்னொரு பிளான் தெரிய வருது. அதாவது கீழே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல நம்ம ஹீரோவும் அந்த நர்ஸும் அவங்கள பார்த்து ஹீரோ மனைவிக்கு கால் பண்ணி அந்த நம்பர் யாருடையதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் இல்ல அந்த நர்ஸு தான். அந்த நர்ஸோட தான் உங்க கணவர் தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க ஹீரோ மனைவிக்கும் பயங்கர கோவம் வருது. அமுதாவும் கவலைப்படாதீங்க உங்க கணவரை நான் போய் கூட்டிட்டு வரதா சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வேற நம்ம ஹீரோவோட கார்ல தாங்க தப்பிச்சு போவாரு. அப்படி அவங்கள சேஸ் பண்ணியும் இந்த அமுதா பின்னாடி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா தான் பசங்க தான் மாமனார் எல்லாரையும் பாக்குறாங்க. இப்போ அவங்களுமே இந்த காரியம் எல்லாமே பண்றது அமுதா தான். என் கண் முன்னாடி பார்த்தேன் அவர் நம்ம தாத்தாவை போட்டு தள்ள வந்தாங்கன்ற மாதிரி எல்லா உண்மைகளையும் அங்க சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கும் அமுதாவோட சுயரூபம் புரியுதுங்க. இப்போ அமுதா நம்ம கணவரை தானே சேஸ் பண்ணிக்கிட்டு போறா. கணவரை காப்பாற்றணும்னு சொல்லி வேக வேகமா அமுதா பின்னாடியே அவங்க இன்னொரு கார்ல போக இங்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவோட வண்டியில தானே ஏறி இருப்பாரு. ஹீரோவும் இன்ஸ்பெக்டரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியில தான் உண்மையாலே இந்த அமுதா யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆக்சுவலி அமுதா அலெக்ஸ் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒருத்தரோட கதை சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. அந்த அலெக்ஸோடைய பொண்ணு தாங்க அமுதா. அலெக்ஸ் எப்போ தான் பொண்ணை பார்த்துக்கணும்னு 2வது திருமணம் பண்ணாரோ அதுல இருந்தே அவரு 2வது மனைவியோட சந்தோஷமா இருந்திருப்பாரு. அதெல்லாம் சுத்தமா அமுதாவுக்கு பிடிச்சிருக்காது. தான் அப்பா தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே அவங்க ரொம்ப பொசசிவ் ஆயிருப்பாங்க. முக்கியமா அவங்க 2வது மனைவிக்கு இன்னொரு பொண்ணு வேற இருந்திருப்பாங்கல்ல. அதுவும் அவங்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்பட்டு இருக்கும். நாளளவில் தான் அப்பாவோட அவங்க பேசாதது பழகாததெல்லாம் அவங்களுக்குள்ள பெரிய வலியை கொடுத்துருக்கோம். அதனால அவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு இந்த கேஸை லீக் பண்ணி அந்த கேஸ் வெடிக்கிறது மூலயமா தான் கூட பழகாத தான் அப்பாவை
அவர் 2வது மனைவியோட சேர்த்து வச்சு மொத்தமா வெடிக்க வச்சிடலான்னு நினைச்சிருக்காங்க. அப்படிதான் அங்க வெடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு இப்படி இன்னொரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க உங்களை பார்த்திருக்காங்கன்ற மாதிரியும் எல்லா உண்மையையும் அமுதாவை பத்தி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோவுமே பெரிய ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவியும் இப்போ அமுதாவை சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு என் கணவர் கேக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ரோட்லயே அமுதாவோட கட்டி பிறண்டு அவங்க சண்டை போட ஒரு கட்டத்துல அமுதா அவன் என்னுடையவன் உன் கணவர் இல்லைன்னு சொல்லி அங்க ஹீரோயினியே போட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வராருங்க. அமுதாவை பிடிச்சி தள்ளுறாரு. என் மனைவி மேலேயா கை வைக்கிற, இவன் ஏன் பொண்டாட்டி, நான் உன் கூட ஒரு கேரிங்ல தான் பழகினேன், அதை நீ தப்பா நினைச்சுக்கிட்டேன்ற மாதிரி அமுதா கிட்ட அவர் சொல்ல, என்னப்பா என்ன பார்த்தே இப்படி பேசுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அங்க ஹீரோவை பார்த்து அமுதா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் அமுதா மனசுல நம்ம ஹீரோவை ஒரு அப்பா மாதிரி தான் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி தெரியுதுங்க. ஆக்சுவலி ஹீரோவா அவங்க காதலிச்சது, ஹீரோவை அடையணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசார்டர்ல மாட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் இருந்திருக்கும், அதாவது சந்தேக நோய். அப்படி தன்னோட பழகிற ஆண்கள் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்பா நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிருப்பாங்க. காதலன் நமக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா இன்னொருத்தரை திருமணம் பண்ணதுல இருந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க அப்பாவை எப்படி இன்னொரு பொண்ணோட பார்த்து டென்ஷன் ஆனாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவையும் அவங்க மனைவியோட பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதனாலதான் இப்போ அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. சரி ஓகேப்பா, அமுதா எதுக்கு அவங்க அப்பாவையே போட்டு தள்ளுறாங்க, அது பெரிய தப்பு தானேன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அவங்க எதுவுமே பண்ணலைங்க. உண்மையாலேயே அந்த பட்டாசு பட்டு கேஸ் வெடிச்சிருக்கோம். அந்த விபத்துல அலெக்ஸுடைய 2வது மனைவியும் அவங்க பசங்களும் உள்ள மாட்டிருப்பாங்க. அலெக்ஸ் அமுதாவை மட்டும் காப்பாத்திருப்பாரு. தான் 2வது மனைவியும் காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சிருப்பாரு. அமுதா அப்பா உள்ள போவாதீங்கன்னு எவ்வளவோ கதறிருப்பாங்க. அது கேட்காம அலெக்ஸ் உள்ள போகும்போதும் அந்த கேஸ் எதிர்பார்க்காத விதத்துல வெடிச்சிருக்கும். ஸோ அதுக்கும் அமுதாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த விபத்தை அவங்க நேர்ல பார்த்ததுனால தான் இன்னும் அவங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. இதையெல்லாம் ஹீரோ இப்போ புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு வேண்டியது ட்ரீட்மெண்ட் தான். உங்க அப்பா மேல இருக்கிற பாசம் உனக்குள்ள அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த தாக்கத்துல நீ நிறைய ஆண்கள் கிட்ட இப்படி பழகிருக்க. ஸோ என்னோட நீ அப்படி பழகினதுக்கும் அதுதான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா அதெல்லாம் கேட்காத அமுதா, நான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிரச்சனை தான், உங்க லைஃப்ல கூட நான் வந்து பிரச்சனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்பதான் அவங்க தவற உணர்ந்து அங்க வர ஒரு லாரியில போய் விழுந்துடுறாங்க. சம்பவ இடத்துலயே அமுதா தவறிடுறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த கேஸ் முடியுது. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோ அமுதாவுடைய போட்டோவை தன்னுடைய வீட்டு நடுவுல மாட்டிட்டு அவங்களுக்கு தான் குடும்பத்தோட அஞ்சலி செலுத்துற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த அமுதான்ற பொண்ணு உண்மையிலே நல்லவளா இல்ல கெட்டவளா, அவ பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த படம் OTTல இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.